புவிசார் குறியீடு பெற்ற பன்ருட்டி பலாப்பழங்களைப் போலவே சுவைமிக்க புதுக்கோட்டை பலாப்பழங்களுக்கும் வரவேற்பு அதிகம் இருப்பதால் அவற்றுக்குரிய சந்தையை ஏற்படுத்தி தர கோரிக்கை வைத்திருக்கின்றனர் விவசாயிகள். அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழங்கள் நினைத்தாலே நாவூரும் சுவையுடையவை. புவிசார் குறியீடு பெற்ற பன்ருட்டி பலாப்பழங்கள் எனில் பொதுமக்கள் மட்டுமின்றி வியாபாரிகளும் தனி கவனம் செலுத்தி அதனை வாங்கிச் செல்வதுண்டு. பன்ருட்டி பலாக்களுக்கு இணையான தேன் சுவை கொண்ட பலாப்பழங்கள் விளையும் மற்றொரு இடம் புதுக்கோட்டை ஆலங்குடி சுற்றுவட்டாரங்களான வடகாடு, மாங்காடு, கைகாட்டி, கொத்தமங்கலம், கீரமங்கலம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சித்திரை முதல் ஆவணி வரை விளையும் இப்பழங்களை வாங்குவதற்கு வெளிமாவட்டங்கள் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் வருவதுண்டு. இச்சுவைமிக்க பலாப்பழங்களை விவசாயிகள் ஏலக்கூடங்கள் மூலம் விற்பனை செய்து வருகின்றனர். இருப்பினும் உரிய விலை கிடைப்பதில்லை என்றும் முறையான விற்பனை சந்தையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். பன்ருட்டி பலாக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருப்பதைப் போலவே புதுக்கோட்டை பலாக்களுக்கும் உரிய அங்கீகாரம் கிடைத்தால் மக்கள் தாங்கள் விளைவிக்கும் பழங்களை வாங்க ஆர்வம் காட்டுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். அந்த பலா சாகுபடிக்கு நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக என்கரேஜ் பண்ணுறதாக எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் மேலும் இந்த விவசாயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுக்கு புவிசார் குறியீடு வேணும். இந்த பகுதியில் விளையக்கூடிய பலாப்பழம் தேன் போல தேன் சுவை நிறைந்தது. ஆவணங்கைகாட்டியில் தான் இந்த பலாப்பழ விற்பனை கடை இருக்குது. அதனால் இங்கே வெளி மாவட்டத்திலிருந்து வாங்குறாங்க. அவங்க வாங்குறதுக்கும் இந்த உற்பத்தியை மேன்மைப்படுத்துவதற்கும் மேலும் கொண்டு செல்வதற்கும் இங்கே புவிசார் குறியீடு வேணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஏற்கனவே கஜா புயல், கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு குறைந்திருக்கும் பலா விளைச்சலை அதிகரிக்க உரிய அறிவுறுத்தல்களை வேளாண் அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றனர் பலா விவசாயிகள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் ரியாஸ்.